பத்திரிகையாளர் ச கோபாலகிருஷ்ணன் எழுதிய பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு வரலாற்றில் மைல்கல் தீர்ப்பு எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் வெளியாகியிருக்கிறது. அரசு துறையின் ஒரு தவறான விளக்கத்தால் 22 ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு இழைக்கப்பட்ட அநீதி உச்சநீதிமன்ற தீர்ப்பால் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது என்கிறது ச கோபாலகிருஷ்ணன் எழுதிய இந்த கட்டுரை. ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கான கிரீமி லேயர் வரம்பை தீர்மானிப்பதில் நிலவி வந்த பாகுபாட்டை இந்த தீர்ப்பு அடித்து நொறுக்கியுள்ளது. பெற்றோரின் பதவியே முக்கியமே தவிர அவர்களின் ஊதிய வருமானத்தை மட்டும் வைத்து இடஒதுக்கீட்டை மறுக்கக்கூடாது என்பதை நீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளது என்று இந்த கட்டுரை வலியுறுத்துகிறது. ஜோதிராவ் புலே முதல் மண்டல் கமிஷன் வரை ஒரு நெடிய போராட்டத்துக்கு பிறகு கிடைத்த இந்த உரிமை வெறும் பொருளாதார சலுகை அல்ல, அது ஒரு சமூக நீதி பயணம் என்கிறது இந்த கட்டுரை. இடஒதுக்கீடு குறித்த பொது சமூகத்தின் தவறான புரிதல்களும் இழிவான பார்வையும் களையப்படும் வரை இத்தகைய சட்ட போராட்டங்கள் தொடரத்தான் செய்யும் என இக்கட்டுரை எச்சரிக்கிறது.